அவசரம் பொதுச் செயலாளர் இந்த மாதிரி அறிவிக்குதுன்னா விஜயகாந்த் இனி தேவையில்லை, தேமுதிகவுக்கு தலைமை தாங்க மாட்டார், தேமுதிகவுக்கு விஜயகாந்த் பலன் இல்லை, பலன் பூஜ்ஜியம். அப்ப இது அந்த அறிவு தானே இது. அப்படிதான் பிரேமலதா நினைச்சிருக்காங்கன்றீங்களா? கண்டிப்பா 2016 விஜயகாந்த் தனக்கு போட்டியாக வருவார்னு கண்டிப்பா தெரியும். அதனால 2011 தேர்தலையே விஜயகாந்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னு நினைக்குது. அந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியல. ஏன் கொண்டு வர முடியலன்னா, இல்ல தேமுதிக தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க நினைக்கிறேன்? அபாயகரமா எடுத்துக்குவான், அச்சத்தோடு எடுத்துக்குவான். விஜயகாந்துக்கு தான் தேமுதிக தான் விஜயகாந்த். பிரேமலதாக்கு வேணா ஓட்டு போடுவானா? பிரேமலதா நீங்க 29 எம்எல்ஏ உருவாக்குச்சா? இல்ல. அதிமுகவுடைய இந்த வாக்கு செல்வாக்கும் இவங்களுக்கு பெரிய அளவில் பயன்பட்டு இருக்குல்ல? இல்ல பயன்பட்டு மறுபடியும் கூட்டி சேர்ந்துருக்கணும்ல. கட்சிக்காரன் வளர்ந்துருப்பான், கட்சி வளர்ந்துருக்கும் இல்லையா? அப்ப அதை விஜயகாந்த் தவறி நீங்க ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் நல கூட்டணி தோற்கடிக்கப்பட்டு நீங்க மக்கள் நல கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி போல ஆயிடுச்சு. விஜயகாந்தனுடைய பின்னடைவுக்கு முழு காரணம் பிரேமலதா விஜயகாந்த் தான். ஊழல், அதிமுக ஊழல், திமுக ஊழல், ரெண்டு ஊழல் ஒழிக்கிறது தான் விஜயகாந்த் மக்கள் ஓட்டு போட்டான். அப்ப அந்த ஊழலோட கூட்டி சேர்ந்தீங்கன்னா இவங்களை எப்படி அடுத்து ஓட்டு போடுவான்? விஜயகாந்துடைய சரிவு அங்கதான். இந்த சரிவுக்கு காரணம் பிரேமலதா தான். ஏன் அந்தம்மா அவசரமா பொதுச் செயலாளராக வந்திருக்கிறனால சில விஷயங்களை பதிவு பண்ணி ஆக வேண்டியிருக்கு. எம்எல்ஏக்களை போடா வாடன்னு நம்ம பேசுவோம், மற்றவங்க போடா வாடன்னு பேசுவார். இதுதான் விஜயகாந்துக்கு பணிந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரேமலதா எப்படி பணிவாங்க? தேமுதிகவை பொறுத்தவரை அந்த அம்மா அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்காக அந்த அம்மா முயற்சி பண்றாங்க. அதற்கான வாய்ப்பு முற்று முழுதாக முடிந்து போய்விட்டது. தேமுதிக எந்த கூட்டணியில் போகும்னா, ஒரு ஸ்குவீப் நியூஸ் சொல்கிறேன். ஒரு தமிழ் தேசிய கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் இறந்து போயிட்டார். இப்போ மரணம் அடைந்த பிறகு அந்த அம்மா யார்? நீங்கள் அந்த ஒருங்கிணைப்பாளருடைய மனைவி பொதுச் செயலாளர் அறிவிக்க போகுது. நேரடியாக சொல்லுங்களேன், சீமானுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லுங்க. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. மிகவும் ரொம்ப உடல்நிலை மோசமாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் மழை வந்துச்சு. இந்த நிலையில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு அவசரமாக ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூடப்பட்டிருக்கு. இதில் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு தேமுதிகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? இல்லை, தேமுதிகவினுடைய அரசியல் வளர்ச்சி என்பது இரண்டு திராவிட இயக்கங்களுக்கும் அச்சமூட்டக்கூடிய ஒரு செயலை கடந்த காலங்களில் தேமுதிக மீது ஒரு பயம் இருந்தது. இதெல்லாம் கடந்த கால அரசியல். நீங்கள் தேமுதிக உடைய கூட்டணி இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பது தான் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்குமான ஒரு கொள்கையாக இருந்தது. இது காலப்போக்கில் நீங்கள் நடந்து முடிந்த 2016 திமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த வெற்றி வாய்ப்பு திமுகவோடு தேமுதிக இணைந்திருந்தால் ஆட்சி திமுக பிடிச்சிருக்கு. அப்போ மக்கள் நல கூட்டணி தனியாக இந்த மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியதற்கு பின்னாடி ஜெயலலிதா இருந்தார். ஜெயலலிதா பின்னாடி தான். ஆமாம். ஜெயலலிதாவுக்கு பின்னாடி என்பதை விட நீங்கள் தேமுதிக மக்கள் நல கூட்டணி, இந்த கூட்டணி உருவாகிய பின் தான் நீங்கள் திமுக தோல்வி அடைந்தது. அதிமுக 1.5% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதற்கு பின்னாலே ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கையான ஒரு பெரிய அதிகாரியும் இருந்தார். ஒரு பெரிய அதிகாரி, அது அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த அதிகாரி தான் ஜெயலலிதாவை வழக்கிலிருந்து காப்பாற்றியதும் அந்த அதிகாரி தான். அதே போல அதிமுக 1.5% திமுகவை தோற்கடித்ததுக்கு பின்னாலேயும் நீங்கள் ஜெயலலிதா அவருடைய மூளையாக இருந்தவர் ஒரு அதிகாரி தான்.
அதுதான் வரலாறு தெரிந்தவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள் அத்தனை பேருமே அறிந்து கொண்ட ஒரு ரகசியம். நீங்கள் 2016 தேர்தலில் திமுகவோடு அதிமுகவோடு தேமுதிக கூட்டணி வைத்திருந்தால் ஒரு 25 எம்எல்ஏவை அந்த தேமுதிக பெற்றிருந்தால் ஆட்சி திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை, தேமுதிக ஆட்சி தான். ஏன்னா நீங்கள் 96 சீட்டு இருந்தது திமுக, 120 சீட்டு இருந்தது, 123 சீட்டு இருந்தது. இந்த 25 சீட்டை தேமுதிக அதிமுக கூட்டணியிலே திமுக கூட்டணியிலேயோ இருந்தால் இந்த கூட்டணி ஆட்சிக்கு போகணும்னா 25 எம்எல்ஏ வேணும். 25 எம்எல்ஏக்கு எங்கே போய் நிற்கணும்? அதிமுக திமுகவும் தேமுதிக வெற்றி எந்த பக்கம் ஆட்சிங்கிறத தீர்மானிக்கிற புள்ளியில அவர் இருந்திருக்காரு. அப்போ இதை ஜெயலலிதாவால் தான் இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. முறியடிக்கப்பட்டது காரணம் தேமுதிக என்பதே நீங்கள் ஜெயலலிதாவினுடைய பி டீம் தான். ஜெயலலிதாவுடைய பி டீம் தான். மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறாதுங்கிறது விஜயகாந்துக்கு தெரியும், விஜயகாந்துக்கு தெரியும். இருந்தாலுமே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஓட்டை பிரிக்கணும். ஓட்டை அதிமுக அதிருப்தி இருந்தது. அதிமுக அதிருப்தி திமுகவுக்கு ஆதரவாக போயிடக்கூடாது. அப்போது திமுகவினுடைய வாக்கை பிரிப்பதற்காகத்தான் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கப்பட்டது. இதுதான் 2016 அரசியல். இப்போ இந்த 2016 அரசியலில் ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் சொல்லுவது மாதிரி ஓட்டை பிரிப்பதற்காக விஜயகாந்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவர்கள் பின்னாடி போன கட்சிகள் எல்லாம் அவங்களே சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கல. திருமாவளவன் போனார், அது மாதிரி ஒரு சில கட்சிகள் எல்லாம் மக்கள் நல கூட்டணியிலே போனாங்க. இவங்கெல்லாம் வந்து முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் வாக்கு சதவீதம் வச்சிருக்கக்கூடிய கட்சிகள். இப்போ இவங்களுக்குலாம் இந்த விவகாரம் தெரிஞ்சிருக்காது. இது ஓட்டை பிரிக்கிறதுக்காக இதனால நம்மளுக்கு எந்த பலனும் கிடையாது, இதனால அவங்களுடைய அதிமுகவுக்கு தான் இது சாதகமாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறதா? ஏன்னா ஏன் இவங்க வந்து விஜயகாந்த் முதல்வர் கேண்டிடேட்டா அறிவிச்சாங்க? இல்லை, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பணபலம் இருக்குது. அதுதான் நோக்கம், வேற எந்த நோக்கம் இல்லை. நீங்கள் ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஜெயலலிதா நீங்கள் விலை இல்லாத கணினி, மடிக்கணினி. அந்த அம்மா ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சதுன்னா என்ன விலை கொடுப்பதற்காகவும் அந்த அம்மா தயாராக இருக்கும், என்ன விலை கொடுப்பதற்காகவும் தயாராக இருக்கும். அந்த விலை தான் தேமுதிக கூட்டணி மக்கள் நல கூட்டணியானது. ஏன்னா அது அப்போது தேமுதிக வந்து நீங்கள் அதிமுகவோட கூட்டணி சேர்க்கிற பொழுது மறைந்த சுதர்சனம், அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தார். சுதர்சனம் தான் அதிமுகட்ட விஜயகாந்த் கொண்டு சேர்த்தினார். மறைந்த சுதர்சனம் தான். அதுக்காக மிகப்பெரிய விலை கொடுக்கப்பட்டது. இதை நீங்க சொல்றது 2011 தேர்தலில் கூட்டணி வச்சாங்களா அப்ப சொல்றீங்களா, இல்ல அதுக்கு பிற்பாடான காலம்? இல்ல, 2011 இதான் நிலைமை, 16 இதான் நிலைமை. 11 ஜெயலலிதாவுடைய பெரும் பணம் தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் எலெக்ஷன் செலவு, அதாவது ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் 2011 என்ன பண்ணுச்சுன்னா, தேர்தல் செலவுகளை பூரா நாங்களே பார்த்துக்கிறோம். 2016 விஜயகாந்த் ஒரு மாபெரும் சக்தியை வளர்ந்துடக்கூடாது. யாருடைய கணக்கு? ஜெயலலிதாவுடைய கணக்கு. விஜயகாந்த் 2016 மாபெரும் சக்தியை வளர்ந்துடக்கூடாது. இப்படி வளராமல் இருப்பதற்கு நீங்கள் 20 அப்போ 35 சீட்டு கொடுத்தாங்க. 35 சீட்டுக்கும் 350 கோடி ரூபாய் நாங்களே செலவு பண்ணுறோம். உனக்கு பணம் இல்லை, இடமா வாங்கிக்க, நிலமா வாங்கிக்க, அசட்டாக வாங்கிக்க. இதான் ஜெயலலிதாவுடைய கணக்கு. பணமாக இருந்தால் என்ன ஆகும்? அது 2016 தேர்தலில் தனக்கு பெரிய சிம்ம சொப்பனமாக வரும். அந்த நமக்கு தெரியும். கண்டிப்பாக 2016 விஜயகாந்த் தனக்கு போட்டியாக வருவார்னு கண்டிப்பாக தெரியும். அதனால் 2011 தேர்தலையே விஜயகாந்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும்னு நினைக்குது. அந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியல. ஏன் கொண்டு வர முடியலன்னா, 29 எம்எல்ஏக்களை கட்டி ஆளுகிற இதே பிரேமலதா எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். அந்த அம்மா விஜயகாந்த் சட்டமன்ற உறுப்பினர்களே போடா வாடான்னு பேசுவார். ஏன்னா விஜயகாந்தோடு நெருங்கிய நண்பர்கள் பல பேர், அருண் பாண்டியன், சுந்தரராஜன், இப்படி பல பேர் விஜயகாந்தோடைய நண்பர்கள். அப்போ போடா வாடான்னு கூப்பிடுவார். இது இயல்பாக நடந்தது. பார்த்தசாரி சைக்கிள் கடை, பார்த்தசாரி எக்மோரில் ஜெயிச்சார்ல, அவரெல்லாம் ரசிகர் மன்ற தலைவர், சைக்கிள் கடை வச்சுருந்தார். அப்போது இதை போடா வாடாங்கிற அந்த வார்த்தையை யார் உபயோகப்படுத்துகிறா? பிரேமலா தான் உபயோகப்படுத்தும். பிரேமலா தான். இப்போ என்னன்னா, இப்போ அந்த அம்மா அவசரமாக பொதுச் செயலாளராக வந்திருக்கிறனால சில விஷயங்களை பதிவு பண்ணி ஆக வேண்டியிருக்கு. யாரை? எம்எல்ஏக்களை போடா வாடான்னு நம்ம பேசுவோம், மற்றவனு போடா வாடான்னு பேசுவார். இதுதான்
விஜயகாந்துக்கு பணிந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரேமலதாக்கு எப்படி பணிவாங்க? பிரேமலதாக்கு எப்படி பணிவாங்க? பிரேமலதா தம்பிக்கு எப்படி சுயமரியாதை விட்டு கொடுப்பாங்க? அது விஜயகாந்த் விட்டு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 11 போவதற்கு காரணமே இந்த அவமரியாதை தான். வெளியேறதுக்கும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னைக்கு விஜயகாந்த் பலவீனமாக கிடக்கிற பொழுது நீங்கள் விஜயகாந்த் சுற்றி எத்தனை 26 எம்எல்ஏ 29 எம்எல்ஏ இருந்திருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் கூட நீங்கள் இல்லையே. தேமுதிகவில் ஒரு ஆள் கூட பல முன்னாள் எம்எல்ஏ இல்லையே. நீங்கள் திமுகவில் போய் பாருங்க, 50 வருஷம் எம்எல்ஏ பாதிப்பு ஆதிவாரத்தில் உட்காந்துருப்பாங்க. அதிமுக லாய்ஸ் ரோட போய் பாருங்க, சம்பந்தம் எப்போ எம்எல்ஏ? எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ என்ன எங்கே சுற்றிட்டு இருக்காரு? லாய்ஸ் ரோட்டில் பார்க்கலாம். எம்ஜிஆருடைய விசுவாசிகள் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆருடைய கட்சிக்கு வர்றான். எங்கே? லாய்ஸ் ரோட்டுக்கு வர்றாங்க. திமுக முன்னாள் எம்எல்ஏகள் முன்னாள் எம்எல்சிகள் நடக்க முடியாது, இல்லை எங்கே வர்றாங்க? அறிவாலயத்துக்கு வர்றாங்க. ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் நான் அந்த பார்த்தேன், அந்த கொடி கிழிஞ்சு தொங்குச்சு ஒரு 6 மாதத்துக்கு முந்தி. கோயம்பேடு போகிறவங்க எல்லாருமே பார்க்கலாம். என்ன எப்படி தொங்குச்சு? கொடி கிழிஞ்சு தொங்குச்சுங்க. ஒரு நிருபர் உள்ளே போகிறார், யாரும் இருக்காங்களான்னு பார்க்க ஒரு ஆள் இல்லை. எங்கே? இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முந்தி நடந்தது. இப்போ நான் தொழிலே தான் வந்தேன், புது கொடியாக பறக்குது. 6 மாதத்துக்கு முன்பு விஜயகாந்த் கட்சி எப்படி நடக்குதுன்னு ஒரு நிருபர், ஒரு பத்திரிகை நிருபர் போகிறார். போய் பார்க்க போனால் ஒரு ஆள் இல்லை, காக்கா குருவி கூட கிடையாது. இதை பதிவு பண்ண பிறகு அந்த நிருபரை அடிக்க போகிறாங்க, உதைக்க போகிறாங்க, சண்டை. நீ எப்படி உள்ளே போய் பார்த்த? அடுத்த நாள் காலையில் புது கொடி ஏற்றப்படுது. எங்கே? தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அந்த மலையில் காஞ்சி வெயிலில் பிஞ்சு நாராக தொங்குச்சு அந்த கொடியை. நானே பல தடவை பார்த்துருக்கேன், வேதனையோடு பார்த்துட்டு போயிருக்கேன். ஒரு கட்சி அப்போ அவங்களுக்கு அது வந்து அரசியலில் இப்போ பணம் பண்ணக்கூடிய நிலைமை இல்லை. அதனால் அதை இப்போ பார்க்கல. இப்போ ஏன் அந்த அம்மா பொதுச் செயலாளர் வந்துருச்சுன்னா, விஜயகாந்த் நீங்கள் உடல் நலம் ரொம்ப பலவீனமாக படுத்திருக்கார். இந்த நேரத்தில் அந்த அம்மா பொதுச் செயலாளரை வந்ததே மிகப்பெரிய வரலாற்று தவறு. ஏன் சொல்றீங்கன்னா அவருக்கு ஓய்வு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. ஏற்கனவே முன்னாடி பொருளாளராக இருந்திருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அதை அப்படியே பொதுச் செயலாளர் மாத்துறாங்க, அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணுங்கிற ரீதியில பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம்ல. திராவிட இயக்க அரசியல் உங்களுக்கு தெரியுமா? கலைஞர் மரணம் அடைகிற வரை அவர் தான் தலைவர். செயல் தலைவர் தான் யாரு? இந்நாள் முதல்வர் ஸ்டாலின். 95 வயது, நினைவு தப்பி அவருக்கு யாருன்னு இப்போ பார்க்க முடியாது, நடக்க முடியாது. அந்த தள்ளுவண்டி தான். அந்த காலத்துலேயும் 95 வயது யாரு? கலைஞர். அப்போ அவருக்கு என்ன பதவி? தலைவர் தான், திமுக தலைவர். இவருக்கு என்ன வயசு? 71 வயசு தான். 71 வயது எங்க, 95 வயசு எங்க? அப்போ அவசரம் வந்தால் பொதுச் செயலாளர் இந்த மாதிரி அறிவிக்குதுன்னா விஜயகாந்த் இனி தேவையில்லை, தேமுதிகவுக்கு தலைமை தாங்க மாட்டார், தேமுதிகவுக்கு விஜயகாந்த் பலன் இல்லை, பலன் பூஜ்யம். அப்போ இது அந்த அறிவு தானே இது. அப்படிதான் பிரேமலதா நினைச்சிருக்காங்கன்றீங்களா? வேற நான் தான் உதாரணம் சொல்கிறேன். கலைஞர் இப்போ 95 வயசு மரணம் அடைகிற வரை அவர் தான் தலைவர், செயல் தலைவர் தான் ஸ்டாலின். இல்லை, இப்போ இவங்களுடைய உடல்நிலை அந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிற பட்சத்தில் எடுத்துக்கலாம்ல. அதாவது அப்போ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுதா, விஜயகாந்த் இனிமேல் பொது நிகழ்ச்சிக்கு வரமாட்டார், நினைவு தப்பி போச்சு, அவர் இனிமேல் அரசியலுக்கு அவருக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற அறிவிப்பு தானே இது. நிறுவன தலைவராக அவரே தொடர்வார்ன்ற அறிவிப்பையும் தானே சொல்கிறாங்க. இல்லை, இருந்தாலும் நிறுவன தலைவர் விஜயகாந்த் அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுச் செயலாளர் தான் நீங்கள் அந்த தேமுதிகவுடைய பவர்ஃபுல் பதவி. அப்போது இந்த பதவியை அவசரமாக மருத்துவமனையில் வந்து 2 நாள் ஆச்சு. நீங்கள் இப்போ பல வதந்திகள் இருக்காரா இல்லையா, சுயநிலைவாக இருக்காரா, கோமால் இருக்காரா, பார்க்க ராதாரவி சொல்கிறார், எனக்கு காமிக்க மாட்டேங்கிறான்னு நண்பனேன்னு அவர் கதறாரு. பல ட்வீட்ஸ் வருது, பல செய்தி வருது. இந்த நேரத்தில் நான் தாங்க பொதுச் செயலாளர் அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இல்லை, தேமுதிக தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அபாயகரமாக எடுத்துக்குவான், அச்சத்தோடு எடுத்துக்குவான். சரி, விஜயகாந்துக்கு தான் தேமுதிக தான் விஜயகாந்த். பிரேமலதாக்கு வேணா ஓட்டு போடுவானா? பிரேமலதா தான் நீங்கள் 29 எம்எல்ஏ உருவாக்குச்சா? இல்லை, விஜயகாந்த் தான் அடையாளம். தேமுதிகனுடைய கல்யாணத்துக்கு முந்தைய விஜயகாந்த் ஃபெமிலியர் இல்லை, பிரேமலதா கடைக்கோடி தொண்டனுக்கு தெரியுமா? விஜயகாந்த் பொண்டாட்டிங்கிற தகுதி தான் இந்த அம்மாவுக்கு. இல்லை, அதுக்கு முந்தைய இந்த அம்மா ஏதாவது ஒரு கட்சியை தலைவியாக இருந்ததா? இல்லை. அப்போது அவசரமாக அந்த அம்மா இந்த கட்சியினுடைய பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு, கிச்சன் கேபினட்டு எல்லா குழுவுமே கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த அம்மா தன்னை பொதுச் செயலாளர் அறிவித்தது என்பது பெண் புத்தி பின்புத்தி என்பதை தவிர
நீங்கள் வேறு விஷயம். ஏன்னா இப்போ நான் தொடர்பு கொண்ட அத்தனை பேருமே விஜயகாந்தோட விசுவாசிகள் பூராமல் கோபத்தில் இருக்காங்க. நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை. ஏன் இப்போ அவசரம் வந்தாமல் பூச்சியில் அவனுடைய கட்டாயம் என்ன? விஜயகாந்தனை கோமாவுக்கு போயிட்டாரா? விஜயகாந்த் நினைவு இல்லையா? கட்சி அவர் கட்சி தானேயா. அவசரம் வந்தாமல் பூச்சியில் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாரும் விஜயகாந்துடைய உண்மை விசுவாசிகள் எல்லாமே கடும் கோபத்தில் இருக்காங்க. அப்போ அது உண்மை தானே. இப்போ தேமுதிகவில் விஜயகாந்துக்காகவே வந்து நீங்கள் கட்சியில் பல பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பிறந்தநாள் தினத்தன்று நான் நேரடியாகவே அவருடைய அந்த தலைமை அலுவலகத்துக்கு போகும்பொழுது அவரை பார்க்கறதுக்காகவே தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்லேருந்து தொண்டர்கள் வந்திருந்தாங்க. அப்போது இங்கே மெயின் ரோல் அப்படிங்கிறது விஜயகாந்தோடைய ஃபேஸாக தான் இருக்குது. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் அவரே இங்கே ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இன்றைக்கி பிரேமலதா பார்க்குறாங்கன்னா என்ன பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன பின்னணி? பொருளாதார பின்னணி தான் எல்லாமே. எல்லா அதிகாரமும் அரசியல் அதிகாரம். நீங்கள் எல்லாம் எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, நான் தான் கூட்டணி முடிவு பண்ணுவேன், நான் தான் கூட்டணி முடிவு பண்ணுவேன், தொகுதி நான் தான் முடிவு பண்ணுவேன். விஜயகாந்த் இல்லை, விஜயகாந்துக்கு பின்னாடி நான் தான். இது கூட்டணி கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டு தேமுதிக தொண்டர்களுக்கு ஒரு அறிவிப்பை பிரேமலதா அறிவிக்கிறார். விஜயகாந்த் இனி வரமாட்டார், விஜயகாந்த் களத்தில் இல்லை, விஜயகாந்துக்கு பதில் எல்லாமே நான் தான். இந்த அறிவிப்பு தேர்தல் வந்துருச்சுல்ல, தேர்தலில் என்ன பண்ணணும்? அறுவடை பண்ணணும்ல. இதை தாண்டி எந்த நோக்கம் இதில் இல்லை. 2024 தேமுதிகவினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இருப்பாங்க. 2026 தேமுதிகவினுடைய ஆட்சி வரும்னு சொல்லி பொதுச் செயலாளராக அறிவித்த பிறகு சூலூர் வைக்கிறாங்களே. ஆமாம், இது நீங்கள் வடிவேல் காமெடியை விட அதிகமான காமெடி. வடிவேல் காமெடியை விட அதிகமான காமெடி தான். இங்கே இப்போ யாரும் முதலமைச்சர் ஆவதற்கு ஆசைப்படலாம். அண்ணாமலை ஒரு முதலமைச்சர், சரத்குமார் ஒரு முதலமைச்சர், பிரேமலதா ஒரு முதலமைச்சர், இப்படி இப்போ எத்தனை முதலமைச்சர் ரேஸில் இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் ஒரு முதலமைச்சர், இப்படி பல முதலமைச்சர்கள், விஜய் ஒரு முதலமைச்சர், பல முதலமைச்சர்கள் இப்போ ரேஸில் இருக்காங்க. அடுத்த உதயநிதி உண்மையான முதலமைச்சர், அதுக்கு பொய்யான முதலமைச்சர் இல்லை, உண்மையான முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இப்படி பல பேர் ரேஸில் இருக்காங்க. அதில் பிரேமலதாவும் காமெடி பண்ணுது. இதுதானே தவிர பிரேமலதா தேமுதிகவினுடைய வரலாறு ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு கால வரலாறை உன்னிப்பாக பார்ப்பவர்களுக்கு தெரியும். விஜயகாந்த் என்பவர் நீங்கள் தேமுதிகவினுடைய ஒரு அடையாளம். அந்த அடையாளம் இப்பொழுது அடையாளம் இழந்து நிற்கிறது. இந்த அடையாளத்தை பிரேமலதா மீட்பாரா என்ற கேள்வி எதிர்கால மக்கள் தான் முடிவு பண்ண முடியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஈரோடு கிழக்கில் விஜயகாந்த் கட்சி என்னாச்சு? 0.5% கீழே போயிடுச்சு. இல்லை, இப்போ இந்த முன்னாடி இருந்த இந்த தவறுகளையெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து கட்சியினுடைய தலைமை இங்கே வந்து சரியாக இருக்கணும், அதை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னா இன்னும் வேகமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து அந்த தலைமையில் வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற கோணத்தில் எடுத்துக்கலாம்ல. இல்லை, தொண்டர்களுக்கு இது மூலமாக ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை, இப்போ தேமுதிகவை விட்டு 29 முன்னாள் எம்எல்ஏக்களும் ஓடி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் 30 மாவட்ட செயலாளர் ஓடி போயிட்டாங்க. பல செலவு பண்ணக்கூடிய தலைவர்கள் மைக்கேல் ராயப்பன், அருண் பாண்டியன், சுந்தரராஜன், இப்படி பல பேர் கட்சி விட்டு வெகு தூரம் போயிட்டாங்க. குதிரை போன பிறகு குதிரை கொட்டகையை பூட்டி என்ன பண்ணுறது? குதிரை இருக்கும்போது கூட குதிரை பாதுகாக்கலாம். குதிரை ஆற்றுட்டு ஓடி போச்சு, குதிரை கொட்டையை பூட்டி வச்சு என்ன பண்ணுறது? குதிரை இருந்தால் தான் குதிரை கொட்டைக்கு மரியாதை. குதிரையே இல்லாத குதிரை கொட்டை யார் குடியா? யார் அதை பார்ப்பா? அதுதான் நீங்கள் தேமுதிக. இது இருந்தாலும் விஜயகாந்தை பொதுச் செயலாளராகவே இது தொடர்ந்து இருக்கணும். விஜயகாந்த் பொதுச் செயலாளராக இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் அறிவிக்கப்படாத தலைவர் யார்? பிரேமலதா தான். ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கலாம், அதிகாரம் யார்கிட்ட இருந்தது? சசிகலா தான் இருந்தது. சசிகலாவை எதிர்த்தா அவங்க கட்சிக்குள்ளே இருக்க முடியாது. ஜெயலலிதாவை எதிர்த்தா கட்சிக்குள்ளே இருக்கலாம், சசிகலாவை எதிர்த்தா கட்சிக்குள்ளே இருக்க முடியாது. இதுதான் அதிமுக அரசியல். இன்னொரு உங்களுக்கு ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்கிறேன். ஒரு தமிழ் தேசிய கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் இறந்து போயிட்டார். இப்போ அந்த கட்சியினுடைய தலைவருடைய, அதாவது ஒருங்கிணைப்பாளருடைய மனைவி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக போகுது. அந்த தேசிய கட்சினா எது பிரதானமாக இருக்குது? இப்போ நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. நீங்களே முடிவு பண்ணிங்க. நான் வந்து இப்போ அதாவது பீட்டர் மாமா கிசு ராங்கால் தான் சொல்ல முடியும். இல்லை, நீங்கள் சொல்கிறதே கிசுவாக தானே இருக்குது. அப்போ அந்த கட்சியிலையும் பொதுச் செயலாளர் மரணம் அடைந்து விட்டார். இப்போ மரணம் அடைந்த பிறகு அந்த அம்மா யார்?
நீங்கள் அந்த ஒருங்கிணைப்பாளருடைய மனைவி பொதுச் செயலர் அறிவிக்க போகுது. நேரடியாக சொல்லுங்களேன், சீமானுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது முதல்லயே என்னை வம்புக்கு இழுக்கிறானுங்க. அண்ணனை திட்டிகிட்டே இருக்க, அண்ணன் தான் எதிர்கால முதலமைச்சர், அண்ணனை நீயே விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கேங்கிறானுங்க. அதனால் இதை அதாவது தெரியும், அந்த விமர்சனத்தினால இப்போ பயந்து பின்வாங்குறீங்களா? பயப்பட நம்ம வரலாற்றில் நமக்கு பயம் என்பது பயமறியான் அதல்ல. அதாவது சீமா மனைவி கைல்வெளி அந்த கட்சி பொதுச் செயலாளர் போல, அவ்வளோதான். அதாவது செய்தியை பாண்டியன் சார் எப்போதுமே உடைச்சி பேசுறதுல கில்லாடி இல்லை மற்ற ஆட்களை விட இப்போ இதில் ஏன் இப்படி பூசி மொழி பேசணும்? அதுக்காக நான் அதாவது நீங்கள் செய்தியை நேரடியாக சொல்லுவதை விட நீங்கள் சுற்றி வளைச்சி சொன்னால் அதில் ஒரு த்ரில்லிங் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. படத்தினுடைய கிளைமேக்ஸ் எப்போ வரும்? கடைசியில் தான் வரும். எடுத்தோடனே கிளைமேக்ஸ் வீட்டுக்கு போயிடுவான். அதனால தான் அதை சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியிலையும் கைல்வெளி தான் பொதுச் செயலாளர். அப்போது இது நீங்கள் நம்ம இப்போ தேமுதிக பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ தேமுதிகவை பொறுத்தவரை அந்த அம்மா அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்காக அந்த அம்மா முயற்சி பண்ணுறாங்க. அதற்கான வாய்ப்பு முற்று முழுதாக முடிந்து போய்விட்டது. தேமுதிக எந்த கூட்டணியில் போகும்னா பிஜேபி கூட்டணியில் போகும். பிஜேபி கூட்டணியில் அண்ணாமலை தலைமையில் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் விஜயகாந்த் இருந்த ஆசனத்தில் பொதுச் செயலாளராக பிரேமலதா அமர்வார். இதுதான் தேமுதிகவினுடைய வளர்ச்சி. இப்போ தேமுதிகவினுடைய தொண்டர்கள் இப்போ இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுடைய இப்போ அடுத்த கட்டமாக என்ன கட்சியை வந்து அடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி உண்மையாக விஜயகாந்த் அவர்களுக்காகவே இன்றைக்கி பலரும் இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறம் இப்போ அடுத்த கட்ட நகர்வாக இப்போ தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை, விஜயகாந்த் இல்லை, இப்போ விஜயகாந்த் அண்ணன் இடத்துல அந்நியார், அவர் தான் அடுத்து வழிகாட்டுவார். அவர் தான் இனி கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி தலைவர்களோடு அரசியல் தொகுதி பங்கீடு, யாருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கறது, யாருக்கு எம்பி சீட் கொடுக்கறது, இதெல்லாமே விஜயகாந்தனுடைய இடத்துல யார்? பிரேமலதா. இதுதான் இப்போ இந்த அரசியல் பரிணாம வளர்ச்சி. இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இதை தாண்டி அந்த அம்மா செலவு பண்ணாது, அந்த அம்மா காசு எடுக்காது. கட்சிக்கு வரவன் தான் காசு கொடுக்கணும், கூட்டணி கட்சி தான் செலவு பண்ணணும், கூட்டணி கட்சி தான் செலவு பண்ணணும். அதிமுக கூட்டணி உடைஞ்சதுக்கு காரணமே பிரேமலதா தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 29 எம்எல்ஏ இருக்குது, நாங்கள் இல்லாமல் அதிமுக ஆட்சிக்கு வரல, அதனால் எங்களுக்கு பிடபிள்யூ கான்ட்ராக்ட் கொடு, ஹைவேஸ் கான்ட்ராக்ட் கொடு, எல்லா மணல் கான்ட்ராக்ட் கொடு, இதை பூரா பிரேமலதா கேட்குது. இதை ஜெயலலிதா கொடுக்கல. இதுதான் சண்டை, வேறு ஒரு சண்டை இல்லை. பெண்களுக்குள்ளேயே என்ன சண்டைனா, எங்கே நாங்கள் 29 எம்எல்ஏ உங்களுக்கு தேமுதிக தொண்டர்கள் போட்டு ஜெயிச்சிருக்கீங்கல்ல, எத்தனை தொகுதி இல்லை, அப்போ எங்களுக்கு குவாரி கான்ட்ராக்ட் கொடு, ஜல்லிக்க மலையை உடைக்கணும் கான்ட்ராக்ட் கொடு. இதெல்லாம் யாரு கொடுத்தாலும் சசிகலா வந்து கரார் பேர் வழி தான். மிஸ்டர் 10% தான், மிஸ்டர் 10% தான். 10% கொடுத்தா யாருக்கு வேணால் தம்மா கொடுக்கும். திமுக காரனுக்கு கொடுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு கொடுக்கும், காங்கிரஸுக்கு கொடுக்கும், யாருக்கு வேணால் கொடுக்கும். அதே போல் தேமுதிகவா உனக்கும் மிஸ்டர் 10%, உனக்கும் 10% தான். இந்த 10% கொடுக்காதனால தான் கூட்டணி உடைகிறது, கூட்டணி சிதைகிறது. இப்போ யாரும் 10% கொடுக்கறதுக்கு தேமுதிக தயாராக இல்லை. என்ன காரணம்? திமுக அதிமுக ரெண்டுமே 20% இருக்குது, தேமுதிக 10% இல்லை. வாக்கு வங்கி 10% இல்லை. 10% இருந்தால் தான் 10% கொடுப்பான். இப்போ இந்த விவகாரத்தில் வந்து இப்போ அடுத்த கட்டமாக பிரேமலதா அவர்கள் இப்போ கட்சியை வழி நடத்த போகிறாங்க அப்படின்றப்போ அவங்களுடைய பின்னணிகளையும் பார்க்குறீங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு மனைவியான பிறகு தான் இன்றைக்கி வந்து பிரேமலதா அப்படின்ற ஒரு ஃபேஸ் வந்து இன்றைக்கி வெளி உலகத்துக்கு தெரியுது. இப்போ இதை தாண்டி அவர்கள் வந்து இந்த கடந்த காலங்களில் தேமுதிகவில் பொருளாளராக இருக்கும் பொழுதும் கூட இவங்க கட்சி எந்த அளவுக்கு வந்து வழி நடத்தினாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இவங்க இருந்த காலகட்டத்தில் கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாம் தேமுதிகனுடைய முகமே விஜயகாந்த் தான். விஜயகாந்துடைய முகத்துக்காக தான் நீங்கள் 14% வாக்கு வங்கி, அந்த முதல்ல வந்து 7%, அப்புறம் 11, அப்புறம் 14. இந்த வாக்கு வங்கியை முழுக்க விஜயகாந்த் என்கின்ற ஒரு தனி மனிதனுக்கு பின்னாடி வந்து கூட்டம் தான். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், கொள்கை எல்லாம் 2வது. எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும், எம்ஜிஆர் எதை சொன்னாலும் நான் நம்புவேன். இதுதான் அந்த கட்சிக்கு பேர் அகில இந்திய அதிமுக கட்சி இல்லை, எம்ஜிஆர் கட்சி. அகில இந்திய அதிமுக கட்சியில் ஓட்டு போடுறவங்க அதுதான் எம்ஜிஆர் கட்சி. அதே போல் இது விஜயகாந்த் கட்சி. இப்போ இந்த விஜயகாந்த் கட்சி பிரேமலதா கட்சியாக மாறுமானா மாறாது. அது விஜயகாந்த் கட்சியாக தான் இருக்குது.
விஜயகாந்த் படத்தை போட்டால் தான் மக்கள் கூட நின்று வேடிக்கை பார்ப்பான். விஜயகாந்த கூட்டணி கட்சி கொடி, கூட்டணி கட்சிகள் விஜயகாந்த படம், இதுதான் நீங்கள் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் விஜயகாந்த் முகம் மட்டும்தான். ஏன்னா விஜயகாந்த் படம், சினிமா படம் ஒரு 100க்கு மேற்பட்ட படம் இருக்குது. அதில் எல்லா அவர் நடிக்காத கேரக்டரே இல்லை. எல்லா கேரக்டருமே எம்ஜிஆர் மாதிரி நடிச்சிருக்காரு. மது குடிப்பதில்லை, நீங்கள் புகைப்பிடிப்பதில்லை, நீங்கள் வில்ல வேஷம் இல்லை, எல்லாமே கதாநாயக வேஷம். எம்ஜிஆர் வேஷம் தான். அதனால் விஜயகாந்த எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் நம்பியதை போல விஜயகாந்தை பொது வாழ்க்கையிலையும் நம்பினான். அதுதான் விஜயகாந்துக்கு இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி. அந்த வெற்றியை விஜயகாந்த் காலத்திலேயே தக்க வைக்க முடியாமல் விலை போய்விட்டது. நீங்கள் மக்கள் நல கூட்டணி அமைச்சிருக்கக்கூடாது. எப்போ நீங்கள் 2001 நீங்கள் எப்போ கூட்டணி சேர்ந்தீங்களோ அந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கணும். கூட்டணி திருப்பி விட்டு வெளியில் வந்தது பின்னாடி மக்கள் உங்களை நம்பலை. அதிமுக திமுக மாற்றாக தானே விஜயகாந்தை பார்த்தான். அப்போ நீங்கள் போய் ஊழல், அதிமுக ஊழல், திமுக ஊழல், 2 ஊழல் ஒழிக்கிறது தான் விஜயகாந்தை மக்கள் ஓட்டு போட்டான். அப்போ அந்த ஊழலோட கூட்டு சேர்ந்தீங்கன்னா இவங்களை எப்படி அடுத்து ஓட்டு போடுவான்? விஜயகாந்துடைய சரிவு அங்கே தான். இந்த சரிவுக்கு காரணம் பெரியமலாதான் தான். ஏன் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் நமக்கு 35 தொகுதிக்கும் 10 கோடி ரூபா, 350 கோடி ரூபா ஜெயலலிதா கொடுத்தது. இதுக்கு மீடியேட்டர் யார்? நீங்கள் சுதர்சனம், மறைந்த சுதர்சனம் தான். செம்மொழி மாநாட்டில் அவர் மரணம் அடைஞ்சிட்டார். சண்டை கோவை தங்கத்துக்கும் இன்னொரு எம்எல்ஏக்கு சண்டை. அப்போ அவரை குத்துறதுக்கு பதிலாக சுதர்சனத்தை ஒரு நெஞ்சில் குத்திட்டாங்க. ஹார்ட் அட்டாக், இறந்துட்டார். இதுதான் நடந்தது. கோவை தங்கத்துக்கும் செல்வராஜ், கோவை செல்வராஜ் 2 பேருக்குமான சண்டையிலே இவர் தடுக்கிறார். 2 பேரையும் கூட்டு பேசுகிறார். யார்? சுதர்சனம். பேசும்போது இவர் தள்ளி விட்டா நீங்கள் அடிக்கும்போது தடுக்கும்போது அவர் நெஞ்சில் அந்த தாக்குதல் பட்டு அங்கேயே இறந்துடுறார். மாநாடு முடிய வரை அதை சஸ்பென்ஸாக வச்சு அப்புறம் கருணாநிதி அறிவிக்கிறார். அப்போது நீங்கள் சுதர்சனம் தான் அதிமுகவோடு மீண்டும் இணைத்தவர் அவர் தான். இணைஞ்சிருக்கக்கூடாது. இணைந்ததுனால நீங்கள் ஊழல் கட்சியோடு இவர் இணைகிறாருன்னா இவர் ஊழல் செய்வது தயாராகிட்டார். மக்கள் நீங்கள் புறக்கணிச்சிட்டான். இணையாமல் இருந்திருந்தால் 20% வாக்கு வங்கி உயர்ந்திருக்கும். அதே போல் 2016 நீங்கள் சரி இணைஞ்சாச்சு, அதை கண்டினியூ பண்ணியிருக்கணும். இல்லை, இப்போ 2016 இப்போ 2011 இணைஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெற்றாங்க. அந்த இப்போ 29 தொகுதிகளை பெற்று எதிர்க்கட்சி தலைவராகவே அமர்ந்தார். இப்போ அப்படிங்கிறப்ப அதிமுகவுடைய இந்த வாக்கு செல்வாக்கும் இவங்களுக்கு பெரியதளவில் பயன்பட்டுருக்குல்ல? இல்லை, பயன்பட்டுருக்கா மறுபடியும் கூட்டணி சேர்ந்துருக்கணும்ல. இல்லை, அதுக்கு ஒரு நீங்கள் 35 சீட்டு கொடுத்தது ஜெயலலிதா. அடுத்த கூட்டணியில் நீங்கள் 35 எவ்வளோ ஆயிருக்கும்? 50 ஆயிருக்கும்ல. 50 எம்எல்ஏ சீட்டு 35 ஆயிருக்கும். அது அப்போ கட்சிக்காரன் வளர்ந்துருப்பான். கட்சி வளர்ந்துருக்கும். கட்சி இப்போ முன்னாள் எம்எல்ஏன்னு பழசு ஒரு 29, இப்போ ஒரு 35. அப்போ எவ்வளோ? 65 முன்னாள் எம்எல்ஏ வந்தானா நீங்கள் இப்போ 65 தொகுதிகளில் அவன் ஒரு அதிகார மையமாக மாறியிருப்பான் இல்லையா? அப்போ அதை விஜயகாந்த் தவறி நீங்கள் ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் நல கூட்டணி தோற்கடிக்கப்பட்டு நீங்கள் மக்கள் நல கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி போல் ஆகிப்போச்சு. அது விஜயகாந்தனுடைய பின்னடைவுக்கு முழு காரணம் பிரேமலதா விஜயகாந்த் தான். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.